ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணிமா கதறி கதறி ஆடுறாங்க மாயா கிட்ட. நான் இங்கேருந்து வெளியில் போக போகிறேன், இப்போ பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. மாயாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி வெளியேறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பூர்ணிமா. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ரீசெண்டாகவே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேருக்குமே கிளாஷ் போயிட்டுருக்கு. யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பயங்கரமான கிளாஷ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா இவங்க விஷ்ணுவை பற்றி நேற்று ஒரு டாஸ்கில் பேசியிருந்தாங்க. பேசியிருந்தப்போ நீங்கள் ஒழுங்காக டிஃபெண்ட் பண்ணலை, அவனை இன்னும் நீங்கள் தாக்கி பேசியிருக்கலாம், அவனை இன்னும் நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணி அட்டாக் பண்ணி பேசியிருக்கலாம். ஏன்னா வந்து விஷ்ணு வந்து மாயாவை பற்றி பயங்கரமாக அட்டாக் பண்ணார், டேரெக்டாக அட்டாக் பண்ணி ரொம்ப கேவலப்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இவங்க வந்து ரொம்பவே கோவப்பட்டு நீங்கள் வந்து அவரை நல்ல விதமாகவே பேசிட்டீங்க, கெட்ட விதமாக பேசுகிற மாதிரி நல்ல விதமாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்லேருந்தே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு காலையில் விசித்ரா சொன்னதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பயங்கரமாக வெடிச்சுது. என்ன சொன்னாங்க விசித்ரா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அர்ச்சனாவை பற்றி நீ நல்ல விதமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்ல விதமாக பேசிட்டு எங்ககிட்ட கெட்ட விதமாக பேசுகிற, அப்போ டபுள் ஸ்டாண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே பூர்ணிமாமா அவங்க டபுள் ஸ்டாண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. உடனே மாயா அதுக்கு நான் டபுள் ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா அப்போ விஷ்ணு பற்றி நீங்கள் பேசுனீங்களா அது எல்லாம் உண்மையா, நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் மனசில் பட்டதெல்லாம் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக அட்டாக் பண்ணாங்க. அது ஒரு பெரிய சண்டையாக போச்சு. இதெல்லாம் சண்டையாக போனதுக்கப்புறம் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டாங்க பூர்ணிமா. வெக்ஸ் ஆகி பூர்ணிமா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து டேமேஜ் ஆகிறேன். இப்படி தான் இந்த கேம் இருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எமோஷ்னலாக பயங்கரமாக டேமேஜ் ஆகிறது தான் இந்த கேமா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க மாயா கிட்ட. மாயா வந்து கேட்குறாங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, எல்லாருமே வந்து என்னை வந்து முதுகில் குத்துறாங்க. நான் ரொம்ப வந்து எதுவுமே இந்த கேமரா இருக்குது, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றதுக்காகலாம் நான் இந்த கேமராக்காக நடிக்கவே இல்லை. நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன். ஆனால் வந்து எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த ஒரு ஃபில்டருமே என் வாய்க்கு போடுறது கிடையாது. நான் எது என் மனசில் நினைக்கிறேனோ அதை வந்து எல்லாருக்கிட்டுமே டேரெக்டாக சொல்லிடுறேன். ஆனால் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு நான் கெட்டவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மாயா உடனே எதுக்குங்க வளவலன்னு பேசுகிறீங்க, ஆக்சுவலாக உங்கள் ப்ராப்ளம் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். விஷ்ணு நேற்று உங்களை பற்றி சொன்னதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படி தானே? ஆமாங்க, நேற்று வந்து சொல்கிறாரு அவர், இந்த மாதிரி ரவினாவை வந்து நான் லைக் பண்ணவே இல்லை, நான் எப்படிங்க லைக் பண்ணாமல் இருப்பேன், அந்த பொண்ணு எப்படி எனக்கு பிடிக்காம போகும், அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இவங்க ஏன் இப்படி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஷ்ணு தான் உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னார். நீங்கள் எப்போவுமே வந்து விஷ்ணு பின்னாடி போகல, விஷ்ணு தான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எத்தனையோ தடவை உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணார், பேசினார். நீங்களே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி அவர் நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்ககிட்டே சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து விஷ்ணு நிறைய இடத்துல அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ வெளியில இருந்து பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார் எப்படி பேசுகிறா, யார் எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு இத்தனை நாள் பூர்ணிமா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, இன்னைக்கு என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் நம்ம வந்திருக்கோன்னா மக்களால் தான் வந்திருக்கோம், அவங்க அப்போ நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இதுதாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தே. நம்ம கேமராக்காக நடிக்கவே இல்லை, கேமராக்காக ஒரு விஷயம் பண்ணவே இல்லை, நம்மளா இருந்துட்டு போகிறோம். நம்ம எதுவுமே நடிக்காமல் நம்மளோட நேச்சராகவே நம்ம இருந்துட்டு போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆகும், என்னால் இங்கே வந்து இருக்கவே முடியாது, ப்ளீஸ் நீங்கள் வெளியில் போகாதீங்க அப்படின்றாங்க. இவங்க உடனே அழுதுகிட்டே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. பூர்ணிமாக்கு என்னென்னா வந்து நம்ம தான் ஃபில்டர் போடாமல் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா இவர் வந்து கமல் சார்லேருந்து திட்டிட்டு வந்தார், நீங்கள் பேசுகிறது வந்து கவனித்து பேசுங்க, சும்மா பேசாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் போட்டே பேச மாட்டேன், யார்கிட்ட எப்படி பேசணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல, இந்த கேமராக்கு எப்படி வந்து நடிக்கணும்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து அர்ச்சனாவை தான் இன்டெரக்டாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்து கேமராவில் வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பூர்ணிமா மாயாவுக்கு தெரியாத நம்ம இந்த காரியெல்லாம் பண்ணுறோம், இப்படி பேசுகிறோம், நம்ம பின்னாடி போய் இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாதா? ஸோ இவ்வளோ மோசமாக தான் இவங்க நடந்துக்கிட்டு இப்போ 2 பேரும் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க, பயங்கர ட்ராமா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.